ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். SMS ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். இந்த வீடியோல 11th மேத்ஸ் சாப்டர் 8 எக்ஸசைஸ் 8.1ல क्वेश्चन நம்பர் 6 நம்ம பார்க்க போறோம். இந்த क्वेश्चनல ஒரு நாற்கரம் ஒரு குவாட்ரிலேட்டரல் எடுக்க சொல்லி இருக்கு. ஒரு 4 சைடட் ஃபிகர். குவாட்ரிலேட்டரல்னா குவாட்ரிலேட்டரல் ABCD எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த சைட்ஸோட மிட் பாயிண்ட்ஸ் இந்த பக்கங்களின் நடுப்புள்ளிகள் எடுக்க சொல்லியிருக்கு. அப்ப இதுல பக்கங்கள் வந்து AB BC CD DA அல்லது AD 4 பக்கம் இருக்கு, 4 சைடு இருக்கு. இந்த 4 சைடுக்கு மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி எடுக்கணும். அப்ப இதுக்கு நம்ம ஒரு பெயர் கொடுக்கலாம் P, இதுக்கு Q, இதுக்கு R, S இப்படி பெயர் கொடுக்கலாம். பக்கங்களின் நடுப்புள்ளிகள் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி சைட்ஸ். இனி ஜாயின் பண்ணணும். இது ஜாயின் பண்ணணும், இது ஜாயின் பண்ணணும், இது ஜாயின் பண்ணணும், இது ஜாயின் பண்ணணும். இப்ப இப்படி ஒரு டயக்ராம் கிடைக்கும். இந்த டயக்ராம் வந்து ஒரு இணைகரம், ஒரு parallelogram சொல்லணும். The lines joining the midpoints of the sides of a quadrilateral form a parallelogram னு கேட்டிருக்கு. ஒரு நாற்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகளை சேர்க்கும் கோடுகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும். அப்படி ப்ரூவ் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ நாற்கரம் அல்லது குவாட்ரிலேட்டரல் இதெல்லாம் மிட் பாயிண்ட் இதெல்லாம் பேர் கொடுக்கல क्वेश्चनல. அது நம்மவா எடுத்தோம். அதை நம்ம எழுதலாம். Let P, Q, R, S be the midpoints of sides AB, BC, CD, DA of the quadrilateral ABCD. இப்படி நம்ம எடுக்கலாம். நாற்கரம் ABCD இல் P, Q, R, S ஆகியன AB, BC, CD, DA ஆகிய பக்கங்களின் நடுப்புள்ளிகள் அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, டு ப்ரூவ் நிரூபிக்க வேண்டியது இந்த PQRS வந்து ஒரு parallelogram ப்ரூவ் பண்ணணும். is a parallelogram இணைகரம்னு ப்ரூவ் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ PQRS இந்த டயக்ராம் வந்து நமக்கு ஒரு parallelogramனு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த வெக்டர்ல நம்ம Oங்கிற ஒரு ஆரிஜின் நம்ம சூஸ் பண்ணிட்டு Aங்கிற ஒரு பாயிண்ட் எடுப்போம். Aங்கிற பாயிண்ட் இந்த ஆரிஜினையும் ஏயும் சேர்க்கும் போது ஒரு வெக்டார் கிடைக்கும். OA வெக்டார்னு அதுக்கு பேர். இந்த OA வெக்டார் தான் இந்த A பாயிண்டோட பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏனா OAன்னு அர்த்தம். A புள்ளியின் நிலை வெக்டார் வந்து OAன்னு நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி Bங்கிற ஒரு பாயிண்ட் எடுப்போம். இப்போ OB கிடைச்சா இந்த OB தான் B புள்ளியின் நிலை வெக்டார், பொசிஷன் வெக்டார் ஆஃப் Bன்னு சொல்லுவோம். இப்போ AB வெக்டார் நமக்கு வேணும்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா, ரெண்டாவது பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இப்போ OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார் முதல் உள்ளது ரெண்டாவது வரும். அதே மாதிரி இந்த AB வெக்டாரோட மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி, இந்த நடுப்புள்ளி எடுக்கணும்னா இந்த நடுப்புள்ளியையும் OAயும் சேர்த்தா OM வெக்டார் கிடைக்கும். இந்த OM வெக்டார் எழுதணும்னா நடுப்புள்ளினா ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்தா போதும்.
ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணணும். இந்த மிட் பாயிண்ட் வேணும்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணணும். அப்போ OA வெக்டார் பிளஸ் OB வெக்டார் பை 2ன்னு எழுதலாம். இந்த ஃபார்முலாவெல்லாம் இந்த கொஸ்டின்ல யூஸ் பண்ணா நமக்கு கொஸ்டின் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நமக்கு ஆரிஜின் எல்லாம் கொடுக்கல, இதுவும் கொடுக்கல. நம்மவா குவாட்ரிலேட்டரல் எடுத்தா, நம்மவா மிட் பாயிண்ட் எடுத்தா, நம்மவா சேர்த்துக்கிட்டா ஒரு டயக்ராம் கிடைக்குது. இதை வந்து பேரலோகிராம்னு சொல்ல போறோம். OA நம்ம சூஸ் பண்ணுவோம். லெட் O be the origin அப்படி எடுப்போம். OY ஆதி என்க. இப்போ ABயோட மிட் பாயிண்ட் P, ABயோட மிட் பாயிண்ட் P. அப்போ இந்த P வேணும்னா OP equal to OP வெக்டார் equal to இந்த மிட் பாயிண்ட் வேணும்னா ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணா போதும். அப்போ OA வெக்டார் பிளஸ் OB வெக்டார் பை 2ன்னு போடலாம். அதே மாதிரி இந்த BCயோட மிட் பாயிண்ட் Q. அப்போ OQ வேணும்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா போதும். அப்போ OQ equal to OB plus OC by 2ன்னு போடலாம். இதே மாதிரி R வேணும்னா CDயோட மிட் பாயிண்ட். அப்ப இந்த மிட் பாயிண்ட் வேணும்னா ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணா போதும். இப்போ OR வெக்டார் equal to OC plus OD வெக்டார் by 2ன்னு போடலாம். இதே மாதிரி S வந்து ADயோட மிட் பாயிண்ட். அப்ப இது வேணும்னா ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணலாம். OS வெக்டார் equal to OD வெக்டார் plus OA வெக்டார் by 2. OA வெக்டார் plus OD வெக்டார் by 2 போட்டாலும் கரெக்ட் தான். நம்ம இப்படி போட்டுப்போம். இனி இந்த PQRS தான் நம்ம பேரலோகிராம்னு ப்ரூவ். இந்த டயக்ராம் கிடைக்குது PQRS. இத வந்து நம்ம பேரலோகிராம்னு ப்ரூவ் பண்றதுக்கு முதல்ல PQவை கண்டுபிடிப்போம். PQ equal to இத பிரிச்சு எழுதலாம். OQ ரெண்டாவது பாயிண்ட் ஃபர்ஸ்ட் OQ மைனஸ் OP வெக்டார்னு போடலாம். OQ நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். சாரி, OB plus OC. இப்போ OB வெக்டார் plus OC வெக்டார் by 2 மைனஸ் OP வெக்டார் இங்க இருக்கு. ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால பிராக்கெட் போட்டு எழுதுவோம். OA plus OB by 2ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இப்போ இந்த 2 வந்து OBக்கும் வரும் OCக்கும் வரும். இதுக்கு மீனிங் என்னன்னா OB வெக்டார் by 2 plus OC வெக்டார் by 2 மைனஸ் OA வெக்டார் by 2 plus OB வெக்டார் by 2. இப்போ OB வெக்டார் by 2 பிளஸ் இருக்கு, மைனஸ் OB வெக்டார் by 2 இருக்கு. இந்த மைனஸ் ரெண்டுக்குமே சேர்ந்து வரும். அப்போ பிளஸ் OB by 2 மைனஸ் OB by 2 அது கேன்சல் ஆயிடும். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 1 OC by 2 மைனஸ் OA by 2 half OC மைனஸ் half OA இருக்கு. அப்ப half வெளியே எடுக்கலாம். by 2னா halfன்னு அர்த்தம். இப்போ half வெளியே எடுத்தா OC வெக்டார் மைனஸ் OA வெக்டார்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இப்போ half OC மைனஸ் half OA, half வெளியே எடுத்தா OC மைனஸ் OA. OC மைனஸ் OA னா ரெண்டு வெக்டாரை O வச்சு பிரிச்சு எழுதி இருக்கு. அப்பனா ரெண்டாவது இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரும், முதல் இருக்கிறது ரெண்டாவது வரும். அப்போ half of AC வெக்டார்னு போட்டுக்கலாம். AC பிரிச்சு எழுதுனா OC மைனஸ் OA தான் இங்க இருக்கு.
அதான் ஏசி வெக்டார். இப்போ PQ வெக்டார் ஈக்குவல் டு half ஆஃப் ஏசி வெக்டார்னு நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம PQ கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த PQ இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடு எதிர்பக்கம் SR நம்ம கண்டுபிடிப்போம். SR ஈக்குவல் டு இத பிரிச்சு எழுதுனா இது ஃபர்ஸ்ட் வரும் OR மைனஸ் OS இப்படி பிரிச்சு எழுதலாம். ஈக்குவல் டு OR இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். OC வெக்டார் பிளஸ் OD வெக்டார் by 2 மைனஸ் OS வெக்டார் இங்க இருக்கு. OD வெக்டார் plus OA vector by 2 equal to இப்ப இது இந்த 2 OC க்கு வரும் OD க்கு வரும். OC by 2 plus OD by 2 minus OD by 2 plus OA by 2. இப்போ இந்த plus OD by 2 இருக்கு, இங்க ஒரு minus OD by 2 இருக்கு. அப்ப ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா OC by 2 minus OA by 2. இப்போ OC by 2 னா half OC minus half OA இருக்கு. அப்ப half வெளியே எடுத்தா OC minus OA ன்னு கிடைக்கும். equal to half into OC minus OA னா பிரிச்சு எழுதி இருக்கு. அப்ப சேர்த்து எழுதுனா இரண்டாவது உள்ள பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப AC வெக்டார்னு கிடைக்கும். AC ய பிரிச்சு எழுதுனா OC minus OA அதான் இங்க இருக்கு. அதான் AC வெக்டார். இப்போ PQ வெக்டாரோட ஆன்சர் half AC. SR வெக்டாரோட ஆன்சர் half AC. Therefore PQ வெக்டார் equal to SR வெக்டார்னு எழுதலாம். இப்போ என்ன அர்த்தம்னா இந்த PQ வும் SR ம் ஈக்குவலா வருது. Opposite sides are equal னு வருது. Opposite side vectors are equal. இதுல இருந்து PQ வும் SR ம் parallel இருக்கும். equal வெக்டார்னா டைரக்ஷனும் சேம், லெங்த்தும் சேம். இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல்னா இதுக்கு டைரக்ஷனும் சேம், லெங்த்தும் சேமா இருக்கும். இதுல இருந்து PQ SR parallel வரும். PQ ஓட லெங்த்னா நம்ம மாடுலஸ் எடுத்து எழுதும். இந்த லெங்த் அளந்து எழுதுறது தான் மாடுலஸ் போடுறது. ஈக்குவல் டு SR ஓட லெங்த். இப்போ இது ரெண்டுமே ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைட்ஸ் parallel ஈக்குவல். எதிர்பக்கங்கள் இணையா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. Therefore PQRS ஒரு நாற்கரம், ஒரு இணைகரம். PQRS is a parallelogram. அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.